ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் பண்ணி அதுக்கு ஒரு நீட்டாக ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். மைதா பார்த்திங்கன்னா தலை தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க. கோபுரமாக அப்படியே மைதா விட்டு அள்ளாதீங்க, ஸ்பூன் வச்சு அள்ளி எடுத்துக்கோங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் மாறுச்சுன்னா கேக் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரிய சல்லடை வாங்கிக்கோங்க, வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சலிச்சாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாஞ்ச் கிடைக்கும். அதனால சொல்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சலித்து நீங்கள் இந்த சலித்த சல்லடையிலே அப்படியே மாவை வச்சுடுங்க. கடைசியாக இதே மாதிரியே ஷிஃப்ட் பண்ணி பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓடிஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லை பாத்திரத்தில் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் எல்லா வீட்லேயுமே இருக்கும். நடுவில் நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுக்கோங்க. பாத்திரமும் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெனிலா கேக்குக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக 3 முட்டையே போதும். பெரிய முட்டையாக இருந்துச்சுன்னா 3 முட்டை எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 4 முட்டை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டை ஏன் ஸ்மெல் வருது, எக் ஸ்மெல் வருது கேக்கில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி முட்டை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்பயும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணியும் உங்களுக்கு எக் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா மில்க் எசன்ஸ் வாங்கி அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கேக் பேக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக் ஸ்மெல் வராது. எப்போவுமே கேக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு எக் ஸ்மெல் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுவே நீங்கள் ஐசிங் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே வச்சு மறுபடியும் நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி கேக் டெக்கரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக் ஸ்மெல் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி எக் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. எக் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் கேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அதில் முட்டையை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். நார்மல் சுகர் எடுத்துக்கோங்க. 3/4 கப் சுகர் எடுத்து பவுடர் பண்ணிங்க அப்படின்னா 1 கப் உங்களுக்கு பவுடர் சுகர் கிடச்சிரும். பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷ்னலாக கேக் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஒரு பிராண்டடான பீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஃபிலிப்ஸ் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளேவர்லெஸ் எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 30 ml. நீங்கள் கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெஷரிங் கப் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் மேலே பீட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பால் நம்மளுக்கு தேவை. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பேட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் எப்போவுமே சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கேக்கில் ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து 7-inch டின் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் கேக் நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு. கேக் பேக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் கிளாத் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் கேக் சைட்ஸ்லாம் பாருங்கள் அதுவே தானாக எடுத்துருக்கும். நீங்கள் சூடாக இருக்கும் போதே டிமோல்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சைட்ஸ்லாம் ஒட்டி வரும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவே நீங்கள் கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூடாக இருக்கும் போதே எடுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும்.
கேக் நல்லாவே சாஃப்டாக பேக் ஆகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கேக் பண்ணுறதுக்கு வரும். நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க பாத்திரத்தில் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக பாத்திரத்தில் பெஸ்ட்டாகவே பண்ணலாம். நம்ம இப்போ கேக் அசெம்பிள் பண்ணிடலாம். போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுருக்கேன். சுகர் சிரப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீம் இப்போ மெல்ட் ஆகிற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் எந்த ஏரியாவில் கொஞ்சம் ஹீட் கம்மியாக கூலிங்காக இருக்கோ அந்த ஏரியா பார்த்து நீங்கள் க்ரீம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா க்ரீம் மெல்ட் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் க்ரீம் பீட் பண்ணும்போது எந்த ஏரியாவில் கூலிங்காக இருக்கோ அந்த இடமா பார்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் ஓவர் விப்பும் பண்ணாதீங்க. ரொம்பவே அடிச்சிங்கனாலும் க்ரீம் உங்களுக்கு கேர்ள் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஷைனிங்னஸ் இருக்காது. அப்போ நீங்கள் நினைக்கிற டிசைன் அதில் பண்ண முடியாது. நான் ஒரு சிம்பிளான டிசைன் தான் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்டார் நாசல் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு நீட்டாக சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக எல்லோ கலர், இது எக் எல்லோ கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மேஜிக் கலர்ஸ் ஜெல் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லிக்விட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெல் கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் ஆட் பண்ணாவே போதும். அதனால் சொல்கிறேன். கீழேயும் பார்டர் பார்த்திங்கன்னா அதே நாசல் வச்சு நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளார் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சுகர் பால்ஸ், இது 1 ml, இது செஃப் பிராண்டோட சுகர் பால்ஸ் தான். பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். பாருங்கள், இப்போ நம்ம கேக் நல்லாவே நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே கேக்குக்கு பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக்கில் பார்த்திங்கன்னா தான் அதோட அழகே தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.